வச்சு சென்றார். இதுவரை இந்த தாய் தந்தை வரவே இல்லையே. விளையாட்டு பெண்ணு கூட தோழின் கூட விளையாடிட்டு வருவாங்க. அப்படியா? ஆமாங்க. மகள் வருவதற்குள் நாம் இருவரும் வருடத்திற்கு ஒரு முறை கொண்டு வாடி சீக்கிரம் அந்த வேண்டிய பொழுது கொண்டு வரங்க. அவர்தான் எங்க அப்பா, இவங்க தான் எங்க அம்மா. எப்பேற்பட்ட குடும்பத்தை பத்தி என்ன பேசுறீங்க நீங்க? வாய மூடுங்க நீங்க. பொம்பளையா? யாருங்க உங்களுக்கு பொம்பளை? வாய மூடுங்க. எங்க அம்மா. அம்மா மாமா ஒரு ரவுண்டி
அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அம்மாக்கு தலைக்கு என்னங்க பாருங்க. இருந்தாலும் அறியாத பொண்ணு வீட்டுல வச்சிருக்கிறமே இப்ப ஏற்பட்ட தவறு செய்யறமே அவங்க உணர்றாங்களா? கிடையாது. அதனால இவங்க இருவருக்கும் தகுந்த பாடத்தை நமக்கு என்ன செய்யலாம் பாருங்க. எங்க அப்பா எங்க அம்மாவோட எந்த பார்த்து மயங்கி விழுந்து காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாரு. கொண்டாடுங்க அறா அந்த கொண்டைங்க போட்டுறேன் போட்டு தாக்கே நல்லா போட்டு இருக்கிறேன் பாருங்க. என்ன வச்சிட்டு பார்த்தாயா காணவில்லையே. இது காரணம் யார் தெரிகிறதா? அதாவா ஆமா பார்த்தாயா பொண்ணு போறா அருகில் ஒருவர் போகிறான யாரோ ஒரு பையன் போறானே யார் அது? அவன் யாரு டிப்பித்தொழுது காண வேண்டும். ஐயோ சந்தோஷமாக இருக்க வேண்டும். அப்படியா?
அடிச்சு மானவரேமா போய் யாராவா இப்படி யாரா ஏய் எறிவா எனக்கு காப்பாத்துங்கம்மா அப்பா கிட்ட இருந்து வாங்கம்மா அப்பா ஏய் யாருக்கு தாத்தா வாய்தா ஏய் என்ன சொல்றமா தாத்தா நல்லா என்ன கேக்குற அது யாரு அது அப்பா அக்கா வாதா அம்மா அம்மா வாதா ஏய் பாத்து நல்லா இருக்குது அழகா யாரா நடக்குது யாரா யாரு அம்மா யாரு அப்பா சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டாரு இங்க நான் சொல்றாங்க அப்பா தான் சொன்னா புரிஞ்சுக்காரு ஏய் உன்னோட உங்க அம்மா நல்லா அழகா இருக்குதுயா அவரா யாரு அவரு வருங்கால மாப்பிள்ளை மரும பிள்ளை உனக்கு அப்படி எனக்கு என்ன வேணாம் மரும பிள்ளை அப்ப நான் அவருக்கு என்ன வேணாம் மாமியாரு ஐயோ மாப்பிள்ள பாய் மச்சா புள்ளி எடுத்து போடலையா ஜெட்டி விடுவா யாருன்னு தெரியல அவனு போய் ஏய் யாருப்பா அட பாவிய ஏய் அட யாரு ஐயோ ஐயோ வலிக்குது ஐயோ வலிக்குது அப்பா வலிக்குது இவனாச்சு பாக்கறேன் ஐயோ அம்மா ஐயோ அம்மா ஐயோ ரெண்டு பேரும் இருக்கா ஆமா இவனாச்சு ரெண்டு பேரும் இல்ல ஞாபகம் இருந்து வரல மறுபடியும் அடிங்க இது பாப்போம் அம்மா ஐயோ அம்மா நான் போன்ல பேசி வச்சா ஏய் ஏன் நீ அழுகுற என்னங்க மாப்பிள்ளை அங்க அடிச்சா எனக்கு இங்க வலிக்குதுங்க இங்க வலிக்குதுங்க ஐயோ 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 எப்பா ஏய் ரொம்ப சொல்றாங்க தாத்தா தாத்தா எங்களை கூட்டி வைக்க ஆமா தாத்தா நான் அப்பா அவரை அடிக்காதீங்கப்பா அவரை ஏய் யாருன்னு தெரியல மாப்பிள்ளை அடிக்காதீங்க எப்ப இருக்கு மாப்பிள்ளை சாப்பிட்டீங்களா எப்ப வந்தீங்க எப்படி இருக்கிறீங்க வீட்டுல எல்லாரும் சௌகரியமா வந்தீங்களே அத்தை கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது அத்தை உங்களுக்கு என் சட்டியில அந்த மொச்ச பேரை போட்டு கருவிட்டு குழம்பு வச்சு கொடுத்துருப்பேன் அப்படியா ஆமா இனிமேல் சொல்றேன் அண்ணா கண்டிப்பா வரணும் ஒரு கட்டி வாங்கி கொடுக்குறேன் ஏய் என்ன பேசுறாங்க அவன் யாரு எந்த நாடு அவன் பேர் யாருன்னு தெரியல உங்களை போய் பேசிக்கொண்டு இருக்கிறேன் என்ன மாப்பிள்ள யார் மாப்பிள்ள இவனா மாப்பிள்ள யார் சொல்லிட்டு நான் தான் மாமா மாமா நான் மாமன் ஏய் எங்க இருக்க மாமா எங்கடா இருக்க மாமா மயில இருக்கான் ஏய் 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 இவன் யாரு இவன் எந்த நாடு இவன் பேர் என்ன என்ன உனக்கு உனக்கு அப்பா திருமணம் செய்யும்படி நான் கட்டளையிட்டேன்டா இப்போது வேண்டாம் மலர்வள சோழ சென்று ஆடி திருமணம் தோடியா வரியா எனக்கு காப்பாத்துங்கம்மா அம்மா ஆமாம்மா என்ன இது ஏய் வீரவலி வா ஐயோ கொண்டே ஆ? கொண்டே அம்மாவோட கொண்டையதா என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும் நீ பாக்கல நான் பாக்குறேம்மா இது என்னது ஆமா அப்பா எங்கப்பா பச்சு உங்களோட மீச நீ பாக்கல நான் பாக்குறேன் யாரு தெரியாது எலி வந்து கட்டிச்சேன்னு சொல்லியா எலி ஏன்னா தர்பூசணி அங்க விதை போட்டு வச்சுக்குது இல்ல எலி வந்து ஏய் நான் நாட்டில் எந்த நாடு தெரியுமா? கள்ளிக்காடு என்னுடைய நாடு. எனது பெயர்தான் கல்வி காத்தா. எனக்கு வந்திருக்கிறாங்க வன்னிய மரத்தை கொண்டு செல்ல வந்திருக்கின்றேன். ஏய் வன்னிய மரம் கொண்டு செல்ல அவ்வளவு சுலபமாது ஏன் முடியாதா? வன்னிய மரத்தை உன்னால் கொண்டு செல்ல முடியாது. நான் எப்படிப்பட்டவன்? பெரிய பயங்கரமான மந்திரவாதிடா. ஆஹா. என்னங்க வாட்டமா முதல்ல இங்க வா. அடிக்காதீங்க. இங்க பாரு அடிக்கலையோ மாப்பிள்ளை அடிக்கிறது இருக்கட்டும் ஒரு பக்கம் என்ன பண்ணாவா ஆ? நாங்கள் இருவரும் காதலிக்கின்றோம். காதுல. அம்மா எவனா பொண்ணு பெத்து வைப்பான். ஆ? எவனா பொண்ணு பெத்து வைப்பான். இலவசமா ஆடி மாசத்துல வந்து ஆஃபர் கோட்டி மலர் பாக்குறியா? ஏய் ஐயோ இப்படி வா.
கொண்டை எங்க அம்மா கொண்டை எனக்கு தெரியாதுமா. எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. அப்பா மீசைங்க எனக்கு தெரியாதுமா. உங்களுக்கு கண்டிப்பா தெரியாது. சத்தியமா தெரியாது. சத்தியமா நிச்சயமா. அப்பா மேல சத்தியமா தெரியாது. அப்பா மேல சத்தியமா எனக்கு தெரியாது. அப்பா மேல அப்ப எத்தனை திருட்டுவாளை பண்ணிட்டு உன் மேல சத்தியமா எடுத்துப்பா. எல்லாம் உன் குணம் அப்படியே இருக்குது பாரு. அப்ப நான் நிறைய தப்பா நடக்குது பாரு. நான் வெளியிடாம இருந்தேன். ஆளுக்கு ஒரு கோட் வாங்கி தரேன். எங்க இருவரையும் சேர்த்து வச்சிருக்கேன். ஏன் சொல்லிக்கிட்டேனா? கோட்டு வருதா? புரியாத பொம்பளை பொழுது. ஏய் திவாடி பெற்றெடுத்த தாய் தந்தை மதிக்கணும் மதிக்கூடாதா? மதிக்கணும்மா. இந்த மாதிரி கொண்டே அவுக்கலாமா? நான் அவுக்கலமா, நான் அறுக்கலமா. டேய் பேர் என்ன? எனது பெயர்தான் கல்வி காத்தா. கல்வி காத்தா. ஆ. ஆமா உனக்கு வன்னி மரம் வேண்டும் என்றா நான் வைக்க மூடி எழுத்தி விட்டார். கண்டிப்பாக வன்னி மரமும் என் மகளையும் உனக்கு நான் திருமணம் செய்திருக்கிறேன். நீ வைக்கக்கூடிய மோடி எடுத்து விட்டால் எடுக்க வேண்டும் நீ. வன்னிய மரமும் உன் மகளையும் எனக்கு கண்டிப்பாக நிச்சயமாக கண்டிப்பாக திருமணம் தடை செய்திருக்கிறேன். என்பது கிடையாது. தடையே கிடையாது. இதுவே சத்தியம் உண்மை. இப்பொழுது அந்த அம்மன் அருள் இருக்க வரைக்கும் எனக்கு என்ன குறை இருக்கின்றது? புறப்படு. நீ வைத்தபடி நான் வருகின்றேன். புறப்படு. ஒட்டக்கு தொடர்ந்து ஓடி வா. அண்ணாச்சி, தந்தை வன்னிய மரமும் நீயும் எனக்கு வேண்டும் என்றால் அவர் வைக்கக்கூடிய மோடி எடுத்தால் இரண்டுமே தருவாராம். இப்பொழுது அந்த அம்மனை வேண்டிவிட்டு நான் பிறகு வருகின்றேன். புறப்படு. அம்மா தாயே, அம்மா நீதான் எனக்கு அருள் புரிய வேண்டும். அம்மா தாயே, அம்மா கோட்டைக்கு சென்றேன். அந்த ஆஞ்சநேயர் ஐயனார் அப்படியே இருவரை வெற்றி பெற செய்து பின்பு அந்த வானவராயனை சந்தித்து அவனிடத்திலே வன்னிய மரம் வேண்டும் என்றால் அவன் வைக்கக்கூடிய மோடிகள் அனைத்தும் எடுக்க வேண்டும். அந்த மோடி எடுத்தால் அந்த வன்னிய மரமும் அவன் மகன் அருளாட்சி இருவரையும் வைக்க தருகிறேன் என்று உரைத்து விட்டார். இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் மகனே? நீதான் அருள் புரிய வேண்டும் அம்மா. அப்படி என்றால் அந்த மந்திர ஜாலத்தை நான் கற்றுத்தர வேண்டும். அவ்வளவுதானே? உண்மைதான் தாயே. அப்படியா?